ஹாய். ஓகே, ஷாப்போட இன்ட்ரோ. அதாவது ஷாப் நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? ஷாப் பார்த்தீங்கன்னா ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா அஜந்தா எலக்ட்ரானிக்ஸ். ஓகே. இங்கே ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா அஜந்தா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் தான் ஃபேமஸ் ஃபுல்லாகவே. ஓகே. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அஜந்தா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்னா எல்லாருக்கும் தெரியும். சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிராண்ட் ஃபாதர், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நம்ம அஜந்தா எலக்ட்ரானிக்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். 1987 ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. நான் வந்து தேர்ட் ஜென் வந்து நான் அதே சேம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே. அஜந்தா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் நான் தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. உங்கள் பேர், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் வந்து அபு. ஓகே. நான் வந்து எலக்ட்ரானிக் ஷாப் தான் நடத்திட்டு இருக்கேன். ஓகே. படிப்பு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஓகே. எலக்ட்ரானிக்ஸ் எப்படி வந்தீங்க? எலக்ட்ரானிக்ஸ் எப்படி வந்தா 6 வயசுல இருக்கும்போது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதில். ஓகே. ரொம்ப ஆர்வம் எனக்கு அது எலக்ட்ரானிக்ஸில். ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு 20 வாட்டி நான் இதை பண்ணியிருப்பேன். ஓகே. அதுக்கப்புறமா தான் இதை வச்சு இது பேஸாக வச்சுட்டு தான் நான் இதை மாதிரி வேற என்னென்ன ரோபோ செய்யலாம்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே. ஒன்னொன்னா C++ கோடு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் கற்றுக்கிட்டேன். ஒன்னொன்னா நானே கற்றுக்கிட்டு தான் நான் வந்து யாருக்கும் நான் வந்து எங்கேயும் கற்றுக்கல, நீங்களா ஓனா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அர்டினோ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அர்டினோ போர்டு ஓன் அஜந்தா எலக்ட்ரானிக்ஸில் கூட நான் லான்ச் பண்ணேன். சைனா போயிட்டு வந்தேன். ஓகே. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்குது. அண்ட் DIY கிட்ஸும் இருக்குது, எல்லா பார்ட்ஸும் இருக்குது. நம்ம ப்ராஜெக்டும் செஞ்சு கொடுக்குறோம் அண்ட் வந்து கிட்ஸாகவும் கொடுக்குறோம். ஓகே. காம்போனன்ட்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி காம்போனன்ட்ஸ்லாம் இங்கே அவைலபிள் இருக்குது? பேசிக் ஒரு ரோபோ நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் லோக்கலில் பார்த்தீங்கன்னா 30 rupeesலாம் கிடைக்கும். அது வந்து ரொம்ப லோக்கல் மோட்டர். அது இது பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண மோட்டர். இதுதான் வந்து இந்த அர்டினோ போர்டுக்கு வந்து கரெக்டான சப்போர்ட் பண்ணுற மோட்டர். இந்த மாதிரி பேசிக் ஒரு திங்ஸும் வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு எது கொடுக்கணுமோ அது நான் பக்காவாக இம்போர்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் டேரெக்டாகவே. ஓகே. என்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மாடியூல் இருக்குது, அர்டினோ போர்ட்ஸ் இருக்குது. அர்டினோ போர்ட்ஸில் என்கிட்ட வந்து 50 டைப்ஸ் ஆஃப் அர்டினோ போர்ட்ஸ் இருக்குது. ESP போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டைப்ஸ் ஆஃப் ESP போர்டு இருக்குது. அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் இருக்குது, லிடார் சென்சார்ஸ் இருக்குது, சர்வோ மோட்டர்ஸ் இருக்குது. ஆல் டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் இருக்குது என்கிட்ட. ஓகே. இதுக்கு முன்னாடிலாம் ப்ராஜெக்ட்டுக்கு காலேஜ் லெவல்லேருந்து தான் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்லே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பற்றி. ஸோ அதை பற்றி இப்போ வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பேசிக் சிலபஸ் வந்துச்சு அவங்களுக்கு. ஓகே. இப்போ ரோபோட்டிக் சிலபஸ், இந்த மோட்டர் சிலபஸ் வந்துச்சு, இந்த சென்சார் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஒரு 6th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து ஒரு ரோபோ செய்யணும்னு சொல்லி சிலபஸே வந்துச்சு அவங்களுக்கு. அந்த பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பண்ண முடியாமல். என்கிட்ட கொண்டு வராங்க. ஒரு பையன் சாட்டர்டே கூட வந்திருந்தார் ஒரு பையன். அவர் பக்கத்தில் குறைச்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கப்பா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கைட் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண நான் இங்கே பண்ணுறேன்னு சொல்லி அவர் 3 hours இங்கே உட்கார வச்சு அவர் கையால் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தேன். ஓகே. அதாவது நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்ட்டும் பண்ணி கொடுக்காம அவங்கள செய்ய வைக்க. ஆமாம், அதுதான். ஓகே. ராஸ்பெரி பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது என்ன மாடல்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள்? ராஸ்பெரி பை பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து ராஸ்பெரி பை பிக்கோ இருக்குது பேசிக் மாடலில். அது வந்து 250 rupeesலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. எங்கிட்ட ராஸ்பெரி பை 8GB, ராஸ்பெரி பை 5 16GB வரைக்கும் வேரியன்ட் இருக்குது எங்கிட்ட. எல்லா வேரியண்ட்டும் இருக்குது எங்கிட்ட. ஓகே. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 250லேருந்து ஸ்டார்டிங் வந்து பிக்கோவில் இருக்குது. ஓகே. அண்ட் தென் வந்து இப்போ ப்ராஜெக்ட் சென்டர்னு சொல்கிறீங்க. ப்ராஜெக்ட் சென்டர் மட்டும்தானா இது வந்து காம்போனன்ட்ஸும் சேல்? காம்போனன்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. காம்போனன்ட் சேல்ஸ் இது எல்லாமே காம்போனன்ட்ஸ் தான். ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே காம்போனன்ட்ஸ். உங்கள் பின்னாடி சைடில் இருக்குது எல்லாமே காம்போனன்ட்ஸ் தான். ஓகே. சில கஸ்டமர்ஸ், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பண்ண முடியாத டைமில் எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்கன்னா ஐ கேன் ஹெல்ப். நான் வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்குது, அதை ப்ராஜெக்டாக பண்ணணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ண முடியும்? கண்டிப்பா. ஓகே. நீங்க வந்து ப்ராஜெக்ட் கைட் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்ல ஃபுல் ப்ராஜெக்ட்டும் பண்ணி தரேன். என்கிட்ட மெட்டீரியல் வாங்குனீங்கன்னா நான் கைடும் பண்ணுவேன். ஓகே. இப்போ என்கிட்ட என்னன்னா ஐடியா இல்ல, எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வேணும். இப்போ நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஸோ அப்படின்னா என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, நான் லிஸ்ட் தரேன். நான் இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட் நான் தரேன். நீங்க அதில் பாருங்க, உங்களுக்கு எதுவும் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதில் இருக்க 3000+ ப்ராஜெக்ட் லிஸ்ட் இருக்கு நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. அந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டு ஏதாவது ஒரு நீங்கள் டைட்டில் செலக்ட் பண்ணுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள் என்ன வேணும்ட்டு. நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அது ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் அப்ஸ்ட்ராக்ட் அனுப்புகிறேன். நீங்கள் கொண்டு போய் உங்கள் HOD கிட்ட காமிச்சிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு. ஓகே. இது வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் ப்ராஜெக்டா இல்லை வேற யாரும்? மெக்கானிக்கல் வந்து இப்போ நான் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தேன் மெக்கானிக்கல். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அது, அதனால நான் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் சைக்கிள் இருக்கு இல்லையா, நார்மல் பசங்க விளையாடுற சைக்கிள் இருக்குல்ல, அந்த சைக்கிள் வந்து பைக்காக மாற்றுறது. அதாவது மோட்டர் வச்சு ரன் பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட் இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே நான் வந்து
பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. இதோட காஸ்ட் ஃபர்ஸ்ட் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3500 rupees. 3500 rupees. ஓகே. இதுல பேட்டரி இதுல பேட்டரி வந்து கஸ்டமர் வந்து இந்த யூபிஎஸ் பேட்டரி போடுவாங்க சில பேர். ஓகே. ஒரு பேட்டரி போட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வருது, 20 மினிட்ஸ் வரும். 2 பேட்டரி போடுங்க. நான் டைமிங் அப்ராக்சிமேட் சொல்றேன். நம்ம ஃபுல் லோடுக்கு ஒரு கணக்கு இருக்கு, கால்குலேஷன் இருக்கு, வெயிட் பொறுத்து இருக்கு, டைமிங்ல மாறும் அது. அதனால இந்த யூபிஎஸ் பேட்டரி நீங்க 2 or 3 4 பேட்டரி இருக்கு மேக்ஸிமம் நீங்க இதுல போட்டுக்கலாம். ஓகே. வித்தவுட் பேட்டரி நான் வந்து அந்த ரேட் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா கியர் மோட்டர் இருக்கு, ஹப் மோட்டர், இதுதான் மெயின் கியர் மோட்டர். இது வந்து டார்ச் லைட், ஃப்ரண்ட்ல ஹெட்லைட் சொல்றாங்க, ஹெட்லைட் இருக்கு, ஆக்சிலேட்டர். ஓகே. எல்லாமே நீங்க ஜஸ்ட் பேட்டரி மட்டும் தான் நீங்க கனெக்ட் பண்றது, பேட்டரி மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி எல்லாமே இருக்கும் இதுல. அந்த கியர்ஸ் இருக்கு, இந்த கிளாம்ப் இருக்கு. ஓகே. எல்லாமே செட் வரும். வித்தவுட் பேட்டரி மட்டும் வந்துரும். பேட்டரி மட்டும் வாங்குனா செயின் எல்லாமே வந்துரும். கீ கூட நம்ம கொடுத்துருவோம். இதை வச்சு தான் நீங்க ஆன் பண்ணனும், ஆஃப் பண்ணனும். ஓகே. இது கொண்டு போயிட்டு அந்த இஎஸ்சில கனெக்ட் பண்ணிடணும் நீங்க. ஓகே. இப்ப என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்தேன்னா இங்க மாத்திக்கலாமா? பண்ணி தரேன், நான் பண்ணி தரேன். நீங்க பண்ணி தரீங்க? ஓகே. ஓகே. இதுதான் ஹப் மோட்டர். டைரக்ட் லோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 to 50 kg இருக்கும். ஓகே. ஒரு ஆள் உட்காரலாம், டபுளும் உட்காரலாம் மேக்ஸிமம். ஓகே. 24 வோல்ட் பாத்தீங்கன்னா இது வந்து 24 இல்ல 12 வோல்ட்? இது வந்து 24 வோல்ட் இது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் ஒரு மினி ஸ்பைடர் ரோபோ இருக்கு. இந்த ஸ்பைடர் ரோபோ வந்து மினினா ஜஸ்ட் பேட்டரி போட்டிங்கன்னா ரன் ஆகும். அது பேசிக்காக இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. இதே ஸ்பைடர் ரோபோ வந்து பெருசு கூட இருக்குங்கிட்ட. இது வந்து Arduino போர்டு யூஸ் பண்ணி பண்றது, ப்ரோக்ராமபிள். இது ஹியூமனாய்ட் ரோபோவும் இருக்கு என்கிட்ட. ஓகே. சென்சார் பாக்ஸ் பேசிக் 37 இந்த சென்சார் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தனித்தனியா வாங்குறதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும்? காஸ்ட் டிஃபரன்ஸ்? காஸ்ட் ரொம்ப சீப் ஆயிடும் உங்களுக்கு. 37 பேசிக் Arduino பத்தி உங்களுக்கு தெரியணும்னா இந்த ஒரு 37 சென்சாரும் இந்த அல்டிமேட் Arduino ஸ்டார்டர் கிட்ட வாங்கிட்டீங்கன்னா நீங்க எத்தனை ப்ராஜெக்ட் வேணாலும் நீங்க அன்லிமிட்டடா நீங்க பண்ணி பார்த்துக்கலாம். வேற எந்த காம்பவுண்ட் வாங்க தேவை கிடையாது. அது இப்போ 37 ப்ராஜெக்ட்னா எனக்கு தெரிஞ்சு 150 ப்ராஜெக்ட் அதில் நீங்க பண்ணலாம். ஓகே. இதுவும் அந்த 2 கிட் வாங்கிட்டீங்கன்னா 150 ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க அதில். ஓகே. அந்த ட்ரோன் ஸ்டார்டிங் என்ன இருக்கு? ட்ரோன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மினி ட்ரோன் இருக்கு என்கிட்ட. மினி ட்ரோன் இருக்கு, பெரிய ட்ரோன் இருக்கு. ஓகே. பெரிய ட்ரோன் பார்த்தீங்கன்னா அங்கே சாம்பிள் இருக்கு, பெருசாக நான் ஒரு வச்சிருக்கேன் மேலே. ஓகே. அதுவும் பெரிய ட்ரோன் இருக்கு. சின்ன ட்ரோன் வந்து கீழே இருக்கு. அதோட ரிமோட்ஸ் இருக்கு, அது வந்து ரோபோட்டிக். ஆமா. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சென்சார்ஸ், நான் பண்ண சென்சார்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. ஓகே. ட்ரோனோட ஸ்டார்டிங் பிரைஸ் அந்த வந்து ட்ரோனோட ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு என்கிட்ட. 1 lakh வரைக்கும் ட்ரோன்ஸ் இருக்கு என்கிட்ட. ஓகே. எல்லாமே ஸ்பேர்ஸும் அவைலபிள். டிஐஒய் கிட்ட வரைக்கும் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன் நான். ஓகே. இபை கிட்ட நீங்க பாத்தீங்க, இப்போ இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் வேணா கூட இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டும் இருக்கு என்கிட்ட. ஓகே. அதாவது ப்ராஜெக்ட்டா வாங்காம கிட்டா மட்டும் ஒரு ப்ராஜெக்ட்டா பண்ணனும் அப்படின்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் டோர் லாக், நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சீங்கன்னா உள்ள இருக்க டோர் லாக் வந்து ஓபன் ஆகும். கரெக்டான ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் ஓபன் ஆகும். இது டிஐஒய் கிட்டாவை தரேன், நான் அசம்பிள் பண்ணி தரேன். ஓகே. இது வந்து கிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குமா? கோடிங்லாம் எல்லாமே கொடுப்பேன். இது கிட் எங்கிட்ட வாங்கினீங்கன்னா கோடிங் ப்ளஸ் சர்க்யூட் டயக்ராம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஓகே. நான் இது புதுசா வந்து நானே கிரியேட் பண்ணது. இது 16 இந்த பாட் வாங்கிட்டீங்கன்னா 6 ப்ராஜெக்ட் நீங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் நீங்க பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கும் கோடு நான் கொடுத்துறேன், இதுக்கும் சர்க்யூட் டயக்ராம் நான் கொடுத்துறேன், இதுக்கு கைடும் நான் கொடுத்துறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களால பண்ண முடியலன்னா நான் என்டிஸ்ல கூட வந்து நான் ஆன்லைன்ல கூட வந்து உங்களை நான் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு. ஓகே. இது வந்து ஸ்மார்ட் செக்யூரிகேட்டர். ஓகே. நான் உங்களுக்கு ஒரு QR ஸ்கேனர் தரேன். நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஃபுல்லா நீங்க அதில் என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்கு நீங்க அதை பார்த்துக்கலாம். இது வாய்ஸ் கண்ட்ரோல் ரோபோ இருக்கு. ஓகே. வாய்ஸ் கண்ட்ரோல் ஒரு ஆப் கொடுத்துறேன், அந்த ஆப் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது 10 in 1 10 ப்ராஜெக்ட் மட்டும் இதில் பண்ணி பார்க்குற மாதிரி கிட் இருக்கு. நிறைய மாடல் கிட் இருக்கு நம்மகிட்ட. டெஸ்லா காயில், மினி டெஸ்லா காயிலும் இருக்கு என்கிட்ட. ஓகே. அது ரெடிமேடாவே இருக்கு. மினி டெஸ்லா காயில் அதாவது அசெம்பிள் மட்டும் பண்ற மாதிரி இது. பவர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆயிடும். ஓகே. இன்கேஸ் ஏதாவது ஒரு காம்போனன்ட் எனக்கு இல்ல வேணும் இம்போர்ட் பண்ணி பண்ணலாம். இம்போர்ட் பண்ணி தருவேன். 10 daysல இம்போர்ட் பண்ணி கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு. இன்கேஸ் நான் வந்து வேற ஊர்ல இருக்கேன், அதாவது சென்னையில இல்ல, மதுரை, திருச்சி அந்த மாதிரி ஏரியால இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும், நான் உங்கள்கிட்ட ஐடியாவும் சொல்லிட்டேன், நீங்க ரெடியும் பண்ணிட்டீங்க. எனக்கு டெலிவரி பண்ணணும்னா என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்கு? 1 dayல மேக்ஸிமம் வந்துடும். ஓகே.
எஸ்டி கொரியரில் போட்டுடலாம், ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குது, டிஹெச்எல் இருக்குது, ரதீமினா சர்வீஸ் இருக்குது. அந்தந்த ஏரியாவில் என்னென்ன சர்வீஸ் இருக்கோ அந்த சர்வீஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சர்வீஸில் நாங்கள் போட்டுருவோம். டெய்லி ஒரு 50 பார்சல்ஸ் நம்ம டெய்லி போயிட்டு தான் இருக்கும். 50 to 100 பார்சல்ஸ் வந்து சென்னை விட்டு வெளியில் காஞ்சிபுரம், வேலூர், மதுரை, திருநெல்வேலியும் நிறைய போகும், மதுரைக்கும் நிறைய போகும், காஞ்சிபுரமுக்கும் நிறைய போகும். டெய்லி பார்சல்ஸ் போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, மினிமம் காஸ்ட்னு இன்கேஸ் நான் காம்போனன்ட்ஸ் வாங்குறேன் அப்படின்னா மினிமம் காஸ்ட்னு ஏதாவது இருக்கா? ஒரு காம்போனன்ட்ஸ் அதாவது பார்சல் போட போறீங்க அப்படின்னா மினிமம் இவ்வளோக்கு வாங்கணும் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து 10 rupees பொருள் கேட்டாலும் எங்ககிட்ட ஃபீட்பேக் கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். டெலிவரி சார்ஜ் மட்டும் பே பண்ணுறேன். டெலிவரி சார்ஜஸ் மட்டும். ஓகே. நேற்று கூட ஒரு எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து பசங்க ஃபோன் பண்ணாங்க. ஓகே. மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் 200 rupees தான் இருந்துச்சு. பட் 750 rupees டெலிவரி சார்ஜஸ் ஆயிடுச்சு. எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர்ல 750 rupees போர்ட்டல்ல போட்டு விட்டுட்டேன். 750 rupees அர்ஜென்ட்டா கேட்டாங்க. பட் அவங்களுக்கு அர்ஜென்சி, அவங்களுக்கு நாளைக்கு ரிவ்யூ இருக்கு, மெட்டீரியல் வந்து பர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கிருந்து கொடுத்தாமச்சேன் நான். ஓகே. சென்னைக்குள்ள இருந்ததுன்னா ப்ராஜெக்ட் வித்தின் த டேல போர்ட்டல்ல போட்டுதான் மேக்ஸிமம் நீங்க வர ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொரியர் அனுப்பிச்சிட்டேன்னா ஏதாவது ஒரு வேர் கட் ஆயிடுச்சு, இது எப்படி செக் பண்ணி காமிக்கணும், அது வந்து ஃபோனில் வந்து எலக்ட்ரானிக் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீங்கள் கூட அங்கே டேரெக்டாக வந்துட்டீங்கன்னா ஆஃபீஸ்க்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. ரியல் ப்ராடக்டாக போய் பெரிய லெவலில் ஏதாவது ஒர்க் ஆன மாதிரி பெங்களூரில் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சோம். சோலார் ப்ராஜெக்ட், சோலார் இன்வெர்டர் ப்ராஜெக்ட் செஞ்சோம். ஓகே. ஒரு 1 year பேக். அது இன்னொரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டே இருக்கு. 2 ப்ராஜெக்ட் பண்ணோம். வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, அது ஒன்று பண்ணோம். இது சோலார் இன்வெர்டர் ஒன்று பண்ணோம். ஓகே. காம்போனன்ட்ஸோட காஸ்ட் ரெண்டுமே இருக்கு. எனக்கு மேக்ஸிமம் இங்கே வந்து ஹோல்சேல் தான் அதிகமாக நம்மளுக்கு ரன்னிங்கில் இருக்குது, போயிட்டு இருக்கு. ஓகே. ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட் வந்து பண்ண முடியாமல் தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் எப்படின்னா பர்ன் ஆகும். ஆமாம். நீங்களே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணும்போது 2 வச்சு ஒரு 2 LCD போயிடுச்சு. ஆமாம். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டும் ட்ரை பண்ணுவாங்க. LCD ஒருவேளை நம்ம தப்பாக போட்டால் கூட மாற்றி போட்டாலும் போயிடும், LCD பர்ன் ஆயிடும். LCDன்ட்டு இல்லை, எந்த காம்பனண்ட் இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து டச் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துட்டாலே ஒரு வாட்டி பர்ன் ஆகுது. ஆமாம். அதுக்கு உங்களுக்கு வாரண்டியும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. இப்போ நீங்கள் என்கிட்ட காம்பனண்ட் வாங்கினீங்கன்னா என்கிட்ட 10 ரூபா அதிகமாக இருந்தாலும் அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் இங்கேருந்து. ஓகே. எது இருந்தாலும் வேற இடத்துல எங்கேயும் யாருமே செக் பண்ணி யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. வாரண்டி கேரண்டி கிடையாது. வந்தீங்கன்னா செக் பண்ணி எடுத்துட்டு போங்கண்டா. ஓகே. ஓகே. ஷாப்போட டைமிங் டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ஷாப்போட டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 to 9:30 நைட். மார்னிங் 9:30லேருந்து ஈவினிங் 9:30 வரைக்கும் ஷாப் ஓப்பனாக இருக்கும். மார்னிங் நீங்கள் வந்து போர்ட்டல் அனுப்பணும்னா கூட நான் மார்னிங் 9:30லேருந்து ஆர்டர் வச்சிடறேன். ஓகே. அதே மாதிரி சாட்டர்டே சண்டேஸில் டைமிங் ஏதாவது சேஞ்ச் இருக்கு? சண்டேஸில் மட்டும் 6 o'clock வரைக்கும் இருக்கும். ஓகே. ரிமைனிங் எல்லா நாளுமே 9:30 வரைக்கும் இருக்கும். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மெயின் லொக்கேஷனில் ரிச்சி ஸ்ட்ரீட், மவுண்ட் ரோட்னா எல்லாருமே ஃபேமஸ். மொபைல் மார்க்கெட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். ரிச்சி ஸ்ட்ரீட்னா எல்லாருக்கும் தெரியும். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போலீஸ் பூத் தான் மெயின். அந்த போலீஸ் பூத்லேருந்து 4 கார்னர் ரோடு. போலீஸ் பூத் கிட்டேருந்து பக்கத்தில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரானி ஜூஸ் கடை இருக்குது. ஆமாம். அந்த ஜூஸ் கடைக்கு ஆப்போசிட் பில்டிங் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கேன் நான். ஓகே. இதுக்கு முன்னாடி வேறு லொக்கேஷனில்? ஆமாம், இதுக்கு முன்னாடி இருந்தோம். பட் அது இப்போது க்ளோஸ் பண்ணிட்டோம். பழசு இருந்துச்சு, அங்கே எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு ஷிஃப்ட் ஆனது தெரியாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிங்க. அதாவது ஜோதி லாட்ஜில் இருந்துச்சு ஷாப்பு, அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ஒரே இடத்துல வச்சுட்டோம். அதனால எங்களுக்கு இது இங்கே ஈஸியாக இருக்குது. இங்கே நீங்கள் டேரெக்டாக வந்துடலாம். நான் வந்து உங்கள் லொக்கேஷனும் ஷேர் பண்ணுறேன். ஓகே. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஒரு 3 டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன். 3 டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து மார்னிங் 9:30லேருந்து ஈவினிங் 9:30 வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்னிங் 7 o'clock கால் பண்ணுறாங்க, 5 o'clockலாம் கால் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அந்த 5 o'clockலாம் கால் பண்ணாதீங்க. ஓகே. சோஷியல் மீடியாஸில் எதுலையாவது இல்லை இமெயில் அந்த மாதிரி? இது என்னுடைய ஐடி தரேன். ஓகே. இன்ஸ்டா ஐடி தரேன், ஃபேஸ்புக் ஐடி தரேன், என்னோட வெப்சைட் இருக்கு. நான் இப்போ புதுசாக ஆப் லான்ச் பண்ண போகிறேன். நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணால் கூட டேரெக்டாக நீங்கள் ஆப்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக டோர் டெலிவரி ஆகிடும். அங்கேயே வந்து உங்களுக்கு சிஓடியே இருக்கு. ஆன்லைன் பேமெண்ட் மோட் எல்லாமே அது வந்துடும். வெப்சைட்ல ஆர்டர் பண்ண முடியுமா? அது வெப்சைட்ல நீங்க பாத்துக்கலாம், ஆப்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. வெப்சைட்ல ப்ராஜெக்ட் பார்க்கலாமா இல்ல காம்போனன்ட் போட்டோஸும் அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ப்ராஜெக்ட்டும் அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இது வரைக்கும் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே வெப்சைட்லயும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கலாம். ஓகே.